வணக்கம். இன்ஜினியரிங் அட்மிஷன் டைம் வந்துட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி ஒரு விதமான டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஆனா இனிமே கவலையே படாதீங்க. ஏன்னா பெரிய செலவு எதுவும் இல்லாம ஒரு நல்ல காலேஜ்ல எப்படி சேர்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப தெளிவா நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, நாம இப்போ எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு பார்க்கலாம். முதல்ல அதிக செலவுல போய் மாட்டிக்கிறத பத்தி பார்ப்போம். அப்புறம் எது புத்திசாலித்தனமான சாய்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ரேங்க்ஸ், ரவுண்ட்ஸ், ரிசர்வேஷன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்வோம். கடைசியா உங்க கவுன்சிலிங்கை எப்படி வெற்றிகரமா முடிக்கிறதுன்னு ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல நாம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்புக்கு காரணமான அந்த பயத்தை பத்தி பேசுவோம். இது தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். எக்ஸாம் முடிஞ்சதும் ஒரு பதட்டம் வருமே, ஐயோ நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு. அந்த பதட்டத்துல தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உடனே ஒரு பிரைவேட் காலேஜ்க்கு போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால லட்சக்கணக்கில் டொனேஷன் கட்டி சீட் புக் பண்ணிடுறாங்க. நீங்க கூட இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட் கோட்டால 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் செலவாகும். இதுல டொனேஷன் தனியா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கோட்டா வழியா போனீங்கன்னா பிரைவேட் காலேஜ்லயே வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதுவே கவர்மெண்ட் காலேஜ்னா வெறும் 20,000-40,000 தான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்போ அந்த பணச்சுமையே இல்லாம ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கிற அந்த ஸ்மார்ட்டான வழி என்ன? அதுதான் நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங். வாங்க அது பத்தி விரிவா பார்க்கலாம். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லயும், நல்லா கேளுங்க, ஒவ்வொரு காலேஜ்லயும் 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா தான் நிரப்பப்படுது. அதாவது 3/2 பங்கு சீட் நமக்கு தான். அப்போ வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது வெறும் ஃபீஸ் கம்மியாகிறது மட்டும் இல்லைங்க. கவர்மெண்ட் கோட்டா மூலமா போறதால உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ரிசர்வேஷன்ல படிப்பு, ஹாஸ்டல், பஸ் எல்லாமே ஃப்ரீ. முதல் பட்டதாரிக்கு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் தள்ளுபடி. SC/ST மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள்ல மாசம் 1000 ரூபாய்னு இப்படி பல நன்மைகள் இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் நம்ம சரியா தயாரா இருக்கணும் இல்லையா? அப்போதான் அப்ளை பண்ணும்போது எந்த டென்ஷனும் இருக்காது. வாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கணும்னு ஒரு செக்லிஸ்ட் பாத்திரலாம். முதல்ல உங்க 10th, 11th, 12th மார்க் ஷீட்ஸ், TC, அப்புறம் உங்க ஸ்கூல்ல இருந்து EMIs நம்பர். இது ரொம்ப முக்கியம். கூடவே ஒரு ஆக்டிவான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. OC தவிர மத்த எல்லாருக்கும் டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். சில ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதெல்லாம் இல்லாம போட்டோ, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி. இப்போ இந்த TNA சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, எப்படி ரேங்க் போடுறாங்க, எப்படி சீட் ஒதுக்குறாங்கன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க. அடிக்கடி நீங்க ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க. அது என்னடா ரேண்டம் நம்பர்னு குழம்ப வேண்டாம். ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே கட் ஆஃப், ஒரே மார்க், ஏன் ஒரே பிறந்த தேதி கூட இருந்தா யாருக்கு முதல்ல இடம் கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அப்போ கம்ப்யூட்டர் இந்த 10 டிஜிட் நம்பர் வச்சு ஒருத்தருக்கு முன்னுரிமை கொடுக்கும். இது ஒரு டை பிரேக்கர், அவ்வளவுதான். சரி, அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் வருது, இல்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல பிரச்சனைனா என்ன பண்றது? அதுக்கு தாங்க தமிழ்நாடு முழுசும் 110 TFC சென்டர்ஸ், அதாவது TNA ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நீங்க இங்க போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு இந்த கொள்கைப்படிதான் நடக்குது. OCக்கு 31%, BCக்கு 26.5%, MBCக்கு 20%ன்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியா சீட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கும். இதனால உங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகுது. ஓகே, ரேங்க் வந்ததும் எல்லாரையும் ஒரே நேரத்துல கூப்பிட மாட்டாங்க. அவங்க கட் ஆஃப் மார்க்கை வச்சு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு போன வருஷம் 200ல இருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தவங்கள ரவுண்ட் 1ல கூப்பிட்டாங்க. உங்களுக்கு வர்ற ரேங்கை பொறுத்து நீங்க எந்த ரவுண்ட்ல வரீங்கன்னு தெரிஞ்சிரும். இதனால எல்லாருக்கும் ஒரு நியாயமான வாய்ப்பு கிடைக்கும். சரி, உங்களுக்கான ரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த 13 நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கட்டம். மொத்தமே 13 நாள் சைக்கிள் தான். முதல் 3 நாள்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், கோர்ஸை வரிசைப்படுத்தணும். 4வது நாள் உங்களுக்கு ஒரு காலேஜ் தற்காலிகமா ஒதுக்கப்படும். அடுத்த 2 நாள் ரொம்ப முக்கியம். அந்த ஒதுக்கீட்டை நீங்க உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் வரும். நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான். இதுல அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் கேம் சேஞ்சர். நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க. அந்த ஒதுக்கீட்டை உறுதி செய்யும்போது உங்ககிட்ட சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல தான் நிறைய பேர் குழம்புவாங்க.
அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா கிடைச்ச சீட் ஓகே நான் ஜாயின் பண்றேன்னு அர்த்தம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா கிடைச்ச சீட்டை கையில வச்சுக்கிட்டே நான் லிஸ்ட்ல போட்டிருந்தா இதை விட பெட்டரான காலேஜ் கிடைக்குமான்னு பாப்பேன்னு சொல்றீங்க. இது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். ஆனா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்னா கிடைச்ச சீட் வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல இருக்கிற காலேஜ்ல மட்டும் சீட் இருந்தா கொடுங்கன்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் ரிஸ்க். இந்த ஆப்ஷன்ஸை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா இந்த முழு ப்ராசஸ்லயும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு முக்கியமான வெற்றி மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எக்ஸாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா, அப்போ எல்லாருக்கும் தான் கஷ்டம். கட் ஆஃப் குறையுமா, அப்போ எல்லாருக்கும் தான் குறையும். அதனால ரிசல்ட் வந்ததும் பதட்டப்படாதீங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த ப்ராசஸ முழுசா நம்புங்க. பாருங்க, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கிறது ரொம்ப வெளிப்படையான முறையான ஒரு அமைப்பு. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா கையாண்டீங்கன்னா தேவையில்லாத பணச்சுமை இல்லாம ஒரு சூப்பரான காலேஜ்ல சீட் வாங்குறது நிச்சயம். இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் இருக்கு. இப்ப எல்லா தகவலும் உங்க கையில இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவை நனவாக்க அந்த புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க நீங்க தயாரா?